ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் கடந்த 2020 2021 இருந்த அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. 2020 வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸாமுக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. எக்ஸாமும் நடக்கலை. 4/7/2021 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் படி யாரெல்லாம் வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கட்டின அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ டேட் கொடுத்துருக்காங்க, டெட்லைன் கொடுத்துருக்காங்க, அந்த டெட்லைனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ எந்தெந்த பதவிக்கெலாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க. அசஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில், ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 2021 வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன், மீதி எல்லாமே 2020 வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க வந்து 5/5/2024 அதாவது மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்ளை பண்ணீங்கன்னா அந்த 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக 5/5/2024 முன்னாடியே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப சுலபமாக தான் இருக்குது அப்ளை பண்ணுறது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த தகவல் முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1000 ரூபா நம்மளுடைய எக்ஸாம் ஃபீஸை நம்ம திரும்பி வாங்கிக்கலாம். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், அல்லது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி ஆன்லைன் மூலமாக ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேஞ்சன்க்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த ஹோம் பேஜில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் நியூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ரீஃபண்ட் ஃபார் கேன்சல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம முன்ன பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மூணாவதா அப்ளை ரீஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளை ரீஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தான் நீங்கள் ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த நம்பர் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு தென் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவும் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, ஞாபகம் இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா அதையெல்லாம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே எனக்கு தெரியாதுங்க, யூசர் நேம் தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி கட்டாயமாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்பிச்சிருப்பாங்க, அல்லது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்பிச்சிருப்பாங்க, அல்லது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அந்த பேஜ் அப்படிங்கிறத இந்த ரீஃபண்ட் மேனுவல் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருச்சு ஆனால் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரியல அப்படின்னா அது இந்த ஸ்டெப் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஹோம் பேஜ் வரும். நீங்கள் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பதவிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போஸ்டிங் போட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஷோ ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஆர் ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீஃபண்டட் அமௌண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சார்ஜஸ் 1000 ரூபா திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டேட்டில் வந்து அனுப்பிச்சோம் அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஆல்ரெடி ரீஃபண்டட் அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பரு, எந்த பேங்க்குக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, பேங்க் ரெஃபரன்ஸு, அமௌண்ட்டு, எந்த தேதியில் ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த டேட்டில் ரீஃபண்ட் பண்ண டேட்டில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது வரைக்குமே ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த அசஸர், இந்த நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த பதவியினுடைய பெயர் இருக்கும். அதில் ஷோ ஆர் ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைஸ் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரைஸ் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தென் உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகும். இந்த பாக்ஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி அல்லது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸ்லையும் அதே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிட்டு தென் உங்களுடைய
ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். தென் நேம் ஆன் பாஸ்புக் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 5/5/2024 நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. 2020 2021 நோட்டிஃபிகேஷனை யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ எல்லாருமே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் அமௌண்ட்டு நம்ம திரும்ப வாங்கி ஆகணும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.